ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். கடன் பிரச்சனைகள் தீர பெருமாள் வழிபாடு. கடன் பிரச்சனைகள் தீர பெருமாள் வழிபாடு. நவகிரகங்களின் சனி பகவான் ஆதிக்கத்தை பொறுத்தே ஒருவனது ஆயுட்காலம் அமைகிறது. சனியின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் பெருமாளே சனிக்கு அதிபதியாக இருக்கிறாரு. சனிக்கிழமை உகந்த நாளாக மாறிய கதையை இப்போ பார்ப்போம். ஒரு முறை சனி பகவான் கலியுகத்துக்கு முதலாக வருவதற்கு ஆயத்தமானார். அப்போது எதிரே வந்த நாரதரை சந்தித்தார். அப்போதுதான் கலியுகத்துக்கு செல்வதாக கூற, அப்படியானால் சரி, ஆனா நீங்க பூலோகத்துல எங்கு வேண்டும்னாலும் போங்க, வாங்க, யாரு வேண்டும்னாலும் பாருங்க, துன்புறுத்துங்க, அது உங்க இஷ்டம். ஆனா தவறி கூட திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள். திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள். ஏன்னா உங்க பார்வை கூட அங்க படாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது என மறைமுகமாகவே தெரிவித்தார் நாரதர். நான் சனி பகவான், நான் பிடித்தால் யாராக இருந்தாலும் எனக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் என்று திருமலையில் பாதம் பதித்த அடுத்த நொடியில் தூக்கி எறியப்பட்டார் சனி பகவான். மற்றவரை துன்புறுத்தி துன்பப்படுத்தி இன்பம் காணும் உனக்கு திருமலையில் இருப்பது யார் என்று தெரிந்தும் உன் திருவிளையாடலை என்னிடமே காட்டுகிறாயா என்று சினம் கொண்ட வேங்கடவனை கண்டு நடுங்கினார் சனி பகவான். எல்லோரையும் துன்பப்படுத்தி மகிழும் என்னை வழிநடத்தும் பரம்பொருளே, என்னை மன்னித்தருள வேண்டும் என அவர் பாதம் பிடித்து மன்னிப்பு கேட்டார் சனி பகவான். என்னை நினைத்து வாழும் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார். அப்போது சனி பகவானின் விருப்பத்துக்கிணங்க அவர் பிறந்த தினமான சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபட்டால் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டார் வேங்கடவன். அன்று முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக ஆயிற்று. பக்தர்களுக்கு உரிய எல்லா நம்பிக்கையும் பெருமாளுடைய பாதங்களை சமர்ப்பிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். சரியா? பக்தர்களின் வேண்டுதல், செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் போன்ற இவை அனைத்தும் குறைவின்றி கிடைக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வேங்கடவனை பெருமாளை வழிபடுவோம். கடன் பிரச்சனைகள் தீர என்ன செய்யலாம்? சனிக்கிழமை சந்திரஹோரையில் பெருமாளை தரிசனம் செய்தால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். சந்திரஹோரையில் பெருமாளுக்கு தாமரைப்பூ அல்லது மல்லிகைப்பூ மாலையை அணிவிக்க வேண்டும். தாமரை பூவை 1, 3, 5 என்ற கணக்கில் பெருமாள் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். சனிக்கிழமை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சந்திரஹோரை நேரமாக சொல்லப்படுகிறது. சனிக்கிழமையில என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்ப்போம். தீராத பிரச்சனைகள், தொழிலில் வளர்ச்சி தடை நீங்க சனிக்கிழமைகளை வஸ்திர தானம் செய்வது சிறந்தது. சனிக்கிழமையில் காகத்துக்கு உணவளிப்பது மிகவும் சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. அதிலும் சனிக்கிழமை இதை செய்யும் போது சனி தோஷம் நீங்கும். சனிக்கிழமைகள்ல முழு முதற் கடவுளான விநாயகரை தேங்காய் உடைத்து பிரார்த்தனை செய்வது தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து விடும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் முடக்கத்தால் கஷ்டப்படுபவர்கள் சனிக்கிழமையில அருகில் இருக்கும் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது சிறந்தது. சனிக்கிழமை அன்று பறவைகளுக்கும் தண்ணீரும் தானியமும் வழங்குவது முன்ஜென்ம கர்ம வினைகளை நீக்கும், குறைக்கும். சரியா? ஆகையால இந்த செய்தியை கடந்து செல்லக்கூடிய ஒரு செய்தியாக தயவு செஞ்சு மறந்து போய் கடந்து விடாதீங்க. சரியா? உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை பகிருங்க. யான் பெற்ற இன்பம் இவ்வையக பெறட்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு இந்த ஆத்ம பலனை அவர்களும் அனுபவிக்கும் விதமாக இந்த குறுஞ்செய்தியை பொறுமையா ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து கேட்க சொல்லுங்க. நல்லதே நடக்கும். இறைவன் உங்களோடு துணை இருப்பார். எல்லா பிரச்சனையும் தீரும். முக்கியமா உங்களுடைய அனைத்து கடன் பிரச்சனைகளும் தீரும், அமைதி ஏற்படும். தயவு செஞ்சு பெருமாளை சனிக்கிழமை அன்று உரிமையோடு உண்மையாக வேண்டுங்க. இறைவன் உங்களோடு துணை இருப்பார். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.